ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா காஷ் இன்ஃபோடெக்கில் நமக்கு என்ன சொல்லி தான் பார்க்க போகிறோம். காஷ் இன்ஃபோடெக்கில் இன்றைக்கி என்ன சொல்லுது, பைத்தானில் சொல்லி கொடுத்தாங்க. பைத்தானில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகிற முக்கியமான விஷயம் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ஸ் இல்லாமல் என்னால் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண முடியாது. இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பொருள் சார்ந்தால் எனக்கு இருக்கும். இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சார்ந்தே ரன் ஆகும். அதுதான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் நம்மளுக்கு கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ கிளாஸ்னால் என்ன சொல்லுவோம்னா நம்ம கிளாஸ் ரூம். ஓகே, இப்போது கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம், காலேஜில் கிளாஸ் ரூம் இருக்கும். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட். அதே மாதிரி தான் நான் என்ன அப்ளிகேஷன் ரெடி பண்ண என்ன இப்போ யூசர் நேம் வைக்கிறோம், இப்போ லாகின் பட்டன் வைக்கிறோம் அப்படின்னா நான் என்ன வேலை செய்ய போகிறனோ அந்த வேலையெல்லாம் எல்லாமே எங்கே இருக்கும்னா இந்த கிளாஸ்ன்ற இடத்துல இருக்கும். நம்ம எப்படி தமிழில் வகுப்பு சொல்லணும் அதே மாதிரி தான் இது வகுப்பும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், அதை தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். இப்போது நான் ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கை எனக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கீ கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ அடிஷன் எதாவது பண்ண போகிறேன்னா அந்த அடிஷன் ப்ராசஸை எனக்கு நடத்தணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க, பரம்பரையாக வரது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் இப்போது தாத்தா ஒருத்தர் இருப்பார், தாத்தா கிட்ட இருந்து ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாத்தா கிட்ட இருக்கும், அடுத்து அப்பா பாதுகாப்பார், அதுக்கப்புறம் பையன் பாதுகாப்பார். அதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படி இருக்குது. என்கேப்சுலேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேப்சூல், அதாவது மாத்திரை பார்த்துருப்போம். கேப்சூல் எப்படி இருக்கும், பல விதமான மருந்துகள் கலந்து கொடுத்த கேப்சூல் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தான் என்கேப்சுலேஷன்லையும் எனக்கு என்ன இருக்கும், இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெண்டு பார்த்துருப்போம், அது ரெண்டுத்தையுமே எனக்கு கலந்துருக்கிறத எனக்கு என்கேப்சுலேஷன் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம் பார்த்தீங்கன்னா பாலினா மெனின்னு சொல்லுவோம், மார்பிசம்னா ஃபார்ம் சொல்லுவோம். அப்போது ஒரு வேலையை நான் பல விதமாக செய்யறது பேர் தான் பாலிமார்பிசம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலையை நான் மறைச்சி செய்யணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை எனக்கு மறைச்சிட்டு அது வந்து வேற ஒரு இடத்துல நான் கூப்பிடணும் அப்படின்னா அதை வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் அப்புறம் போடுவோம், நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.